Good morning children. இன்னைய கிளாஸ்ல நம்ம WH type questions எப்படி ஆக்டிவ்ல இருந்து பாசிவ்க்கு சேஞ்ச் பண்றது அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். நேத்திக்கு பார்த்தா சப்ளிட்டிவ் questions எல்லாமே உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா வீடியோஸை திருப்பி பாருங்க. அப்படியே உங்களுக்கு கிளியர் ஆகலைன்னா நம்மளோட கிளாஸ்ல மீட் பண்ணும்போது அதை கேளுங்க, ரெக்டிஃபை பண்ணுறேன். இப்போ நம்ம WH type questionஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எப்படி சேஞ்ச் பண்றதுங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸ்ல WH கொஷனோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் வேர்டு இருக்கும் ஃபர்ஸ்ட். அதுக்கு பக்கத்தில் என்ன இருக்கும்? ஒரு ஆக்சிலரி வேர்ப், அப்படி இல்லாட்டி போனால் ஒரு மாடல் வேர்ப், ஏதாவது ஒன்று இருக்கும். ஓகேங்களா? அண்ட் பக்கத்தில் சப்ஜெக்ட் இருக்கும் அண்ட் மெயின் வேர்ப், அதாவது V1 இருக்கு இல்லைங்களா, ப்ரெசன்ட் ஃபார்ம், இந்த மெயின் வேர்ப் இருக்கும். ஓகேங்களா? ப்ளஸ் ஆப்ஜெக்ட் இருக்கும். இந்த ஃபார்மெட்டில் தான் எப்போவுமே இருக்கும். ஓகேங்களா? தென் இந்த ஆக்டிவ் வாய்ஸில் இந்த மாதிரி இருக்கக்கூடியதை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னா, பாசிவ் வாய்ஸ்க்கு எப்படி சேஞ்ச் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா அந்த கொஷின் வேர்ட் அப்படியே தான் வரும். ஓகேங்களா? கொஷின் வேர்ட் வரும் அண்ட் ஆக்சிலரி வேர்பை இங்கே என்ன டென்ஸ் அப்படிங்கிறத பொறுத்து இந்த வேர்போட சேஞ்ச் ஆகும் இல்லைங்களா, டென்ஸு, அந்த வேர்ப் வரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா why do you like chocolates அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இங்கே டூங்கிறது என்ன டென்ஸ்பா? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகேங்களா? அப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லைங்களா. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட ஆக்டிவ் ஃபார்மேட் எப்படி இருக்கும்? ஆக்டிவ் வாய்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? டூ, டஸ் ஏதாவது வரும் இல்லைங்களா. அந்த மாதிரி வந்துச்சுன்னா பாசிவ்ல இருக்கும்போது என்ன வரும்? வேர்பு நல்லா யோசிச்சு பாருங்க. இஸ் ஆர் ஆம் இது வரும் இல்லைங்களா. ஒருவேளை நீங்க மறந்துருந்தா திரும்ப செக் பண்ணி பாருங்க. நம்ம திரும்ப ரீகால் பண்ணதான் நமக்கு கிளியரா இது புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டூ இருக்கு, இங்கே ஆர் அப்படின்னு ஏன் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் இருக்கு இல்லைங்களா, இதை பொறுத்தும் சேஞ்ச் ஆகும். அண்ட் ஆல்சோ டென்ஸ், அந்த டென்ஸ் பொறுத்தும் இந்த வேர்ப் நமக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷின் வேர்ட் வரும், அடுத்தது வேர்ப். மேபி அது ஆக்சிலரி வேர்பா இருந்தால் அந்த ஆக்சிலரி வேர்பா சேஞ்ச் ஆகும், மாடல் வேர்பா இருந்தால் மாடல் வேர்பா சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? தென் இந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் என்னவாகும்? இங்கே சப்ஜெக்டா சேஞ்ச் ஆகும். அண்ட் பக்கத்தில் என்ன ஆகும்? இந்த மெயின் வேர்பா V3 சேஞ்ச் ஆகும். அண்ட் பக்கத்தில் எப்பவுமே as usual ஆப்ஜெக்ட் கூட நம்ம என்ன பண்ணுவோம்? இங்கே இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டா சேஞ்ச் பண்ணுறதுனால நம்ம பை ஆட் பண்ணுவோம் இல்லைங்களா, பை யூ ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? இந்த ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம WH கொஷன்ஸை ஆக்டிவ் டு பாசிவ் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுங்கிறதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். 1. When will you call him? When question word இல்லைங்களா, when question word, will model verb plus என்ன வந்திருக்கு? subject plus call V1 plus object. ஓகேங்களா? இதெல்லாம் வந்திருக்கு. இப்போ இதை நம்ம ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பாசிவ் வாய்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணும்போது எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். when question word அப்படியே வந்துடும் இல்லைங்களா, அண்ட் மாடல் verb ஆல்சோ அப்படியே வந்துடும். ஸோ when will, இப்போ இங்கே சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வந்துட்டு சேஞ்ச் ஆகணும் இல்லைங்களா, சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட். இங்கே ஆப்ஜெக்ட் என்ன இருக்கு? ஹிம். என்ன இருக்கு? ஹிம். இந்த ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாக சேஞ்ச் ஆகும்போது ஹிம் அப்படியே வராது இல்லைங்களா, அதனால ஹிம் என்ன பண்ணுறோம், நம்ம ஹீ அப்படின்னு சேஞ்ச் பண்ணுறோம். என்னென்னு சேஞ்ச் பண்ணுறோம்? ஹிம்மை ஹீ அப்படின்னு சேஞ்ச் பண்ணுறோம். ஏன்னா ஹிம் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட், ஹீன்றது சப்ஜெக்ட். இந்த ஹிம்மை அப்படியே கொண்டு வந்து நம்ம சப்ஜெக்டாக யூஸ் பண்ண முடியாது, அதனால் ஹீயா நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். வில் பி, வில் வந்ததுன்னா எப்பவுமே என்ன பண்ணுவோம்? பி ஆட் பண்ணுவோம் இல்லைங்களா, வில் ஹீ பி. நெக்ஸ்ட்டு வேர்ப் இல்லைங்களா, V1 என்னவாகும்? V3 சேஞ்ச் ஆகும் இல்லைங்களா. காலோட V3 ஃபார்ம் என்ன? கால்டு. எப்பயும் போல as usual by object. ஆப்ஜெக்ட் முன்னாடி என்ன பண்ணுவோம்? நம்ம பை போடுவோம். ஏன்? இது பாசிவ் வாய்ஸ் அப்படிங்கிறதுனால
ஆக்டிவ்க்கு முன்னாடி நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், பை போடுவோம் இல்லையா, அதே தான் இந்த WH கொஸ்டின்ஸ்லையும் நம்ம செய்கிறோம். இப்போ திரும்ப சொல்கிறேன், புரியுதா பாருங்க. when will you call him எப்படி சேஞ்ச் ஆகும், பாசிவ்ல when will he be called by you இப்படி தான் சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பாருங்க, which car do you prefer, which car is preferred by you எப்படி சேஞ்ச் ஆகும், which car is preferred by you. இப்போ பார்த்தீங்கன்னா do வந்திருக்கு இல்லைங்களா, do, அதனால நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே is preferred by you. ஏன் இது doங்கிறது என்ன டென்ஸோ, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இல்லைங்களா, ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம், which car is preferred by you அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், what are you teaching, டீச்சிங் ஐஎன்ஜி ஃபார்ம் இருக்கு இல்லைங்களா, கண்டினியூஸ், ஆருங்கிறது ப்ரெசன்ட், ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஃபார்மில் இருக்குது. இதை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ண போகிறோம், வாட் என்ன இருக்கு, ஆருக்கு பதிலாக என்ன வரும், is, இந்த இடத்துல is வரும். ஓகேங்களா, is, இங்கே என்ன இருக்கு, டீச்சிங் இல்லையா, ஐஎன்ஜி ஃபார்ம், ஸோ பீயிங், வாட் இஸ் பீயிங், டீச்சோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன, தாட். ஓகேங்களா, வாட் இஸ் பீயிங் தாட் பை யூ, அவ்வளோதான். வாட் இஸ் பீயிங் தாட் பை யூ, இப்படி தான் நம்ம இதை பாசிவ்ல சேஞ்ச் பண்ணணும். How can Kumar help Ria, இதை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ண போறோம்னா, how can Ria, ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டா சேஞ்ச் பண்ணுறோம். ஓகேங்களா, Ria be helped என்ன வரும், be helped by Kumar. ஓகேங்களா, by Kumar, இப்படி தான் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், where should I meet you, where should I meet you, ஷுட்டுங்கிறது என்ன, மாடல் வெர்ப் இல்லைங்களா, ஸோ where should, இங்கே can அப்படிங்கிறதும் மாடல் வெர்ப் தான் இல்லைங்களா, where should you என்ன வரும், you be, should be. ஓகேங்களா, இந்த இடத்துல எல்லாத்துக்கும் நம்ம என்ன பாருங்க, மாடல் வெர்ப்ல என்ன பண்ணுறோம் பாருங்க, be யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, be, மீட்டோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் met இல்லைங்களா, met by me. இங்கே ஐ அப்படிங்கிறது சப்ஜெக்ட், மீ அதாவது ஆப்ஜெக்டா, ஐ அப்படிங்கிறது ஆப்ஜெக்டா சேஞ்ச் பண்ணும்போது ஐ அப்படின்னு நம்ம யூஸ் பண்ண முடியுமா, முடியாது இல்லைங்களா, ஸோ பை மீ அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். ஐங்கிறது என்னவா சேஞ்ச் ஆகுது, மீ அப்படின்னு சேஞ்ச் ஆகுது. பாருங்க, where should you be met by me. Next, sixth one, who killed the snake, who killed the snake. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எல்லா கொஷின் வேர்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துச்சு இல்லைங்களா, என்ன கொஷின் வேர்டோ அது அப்படியே வந்துச்சு, எந்த சேஞ்சும் இல்லாமல் வந்துச்சு. ஆனால் இந்த ஹூ அப்படிங்கிற கொஷின் வேர்டு என்னவாகும், பை ஹூம் என்னன்னு சேஞ்ச் ஆகும், பை ஹூம் அப்படின்னு சேஞ்ச் ஆகும். அண்ட் ஹூ கில்டு தி ஸ்னேக், யார் ஸ்னேக்கை சாகடிச்சா, யாரோ ஒருத்தவங்க சாகடிச்சிட்டாங்க இல்லைங்களா, யார் ஸ்னேக்கா சாகடிச்சாங்க, பை ஹூம், பை ஹூம். கில்ட் அப்படிங்கிறது என்னப்பா, பாஸ்ட் டென்ஸ் இல்லைங்களா, ஸோ வாஸ், ஆப்ஜெக்ட் என்ன இங்க, தி ஸ்னேக் இல்லைங்களா, ஸோ பை ஹூம் வாஸ் தி ஸ்னேக் கில்ட். ஓகேங்களா, கில்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படியே வந்துடும். பை ஹூம் வாஸ் தி ஸ்னேக் கில்ட், என்ன பாருங்க, பை ஹூம் வாஸ் தி ஸ்னேக் கில்ட். இதை ஹூ கில்டு தி ஸ்னேக்கை இப்படி தான் நம்ம சேஞ்ச் பண்ணோம். நெக்ஸ்ட், whom did you see, யாரை நீ சந்திச்ச, whom did you see. whom எப்படி சேஞ்ச் ஆகுது பாருங்க, who அப்படிங்கிறது by whom அப்படின்னு சேஞ்ச் ஆகுது, whom அப்படிங்கிறது எப்படி சேஞ்ச் ஆகுது பாருங்க, who. ஓகேங்களா, who, didங்கிறது past tense இல்லைங்களா, seeங்கிறது V1. இப்போ இங்க இந்த இடத்துல நம்ம என்னவா சேஞ்ச் பண்ணோம், V3 சேஞ்ச் பண்ணுவீங்களா.
இங்கே சப்ஜெக்ட் எதுவா யாரா இருக்கு பாருங்க, யாருமே இல்லை. ஆக்சுவலா யூங்கிறது யார் பார்த்தாங்க, யார் உன்னை பார்த்தாங்க. ஓகேங்களா, உன்னை அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் தான், சப்ஜெக்ட் இல்லை. நல்லா பார்த்தீங்கன்னா இங்கேயுமே சப்ஜெக்ட் இல்லை, இங்கேயுமே என்ன இல்லை, சப்ஜெக்ட் இல்லை. யாரு அப்படிங்கிறது கொஷினாக கேட்குறாங்க. ஸோ இதுக்குமே பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் இல்லை, ஆப்ஜெக்ட் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா, அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஹூ அப்படிங்கிறத பை ஹூம், இதையே நம்ம சப்ஜெக்டாக சேஞ்ச் பண்ணுறோம். அண்ட் பார்த்தீங்கன்னா ஹூம்ல ஹூ அப்படின்னு போடுறோம், அதே சப்ஜெக்ட் மாதிரி நம்ம போடுறோம் ஹூ அப்படின்னு. ஹூ டிட்டுங்கிறத பாஸ்ட் இல்லைங்களா, சியோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன, சீன். அப்போ அதனால ஹூ வாஸ் சீன். ஏன் இது பாஸ்ட் டென்ஸ், ஸோ நம்ம வாஸ் போடுறோம். ஹூ வாஸ் சீன் பை யூ, என்ன போடுறோம், பை யூ. whom did you see, இதை எப்படி சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, whom அப்படிங்கிறது என்னவா சேஞ்ச் ஆகும்னா who அப்படின்னா சேஞ்ச் ஆகும். பாசிவ்ல சேஞ்ச் போகும்போது, பாசிவாக சேஞ்ச் பண்ணும்போது who அப்படின்னு சேஞ்ச் ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், who did இருக்கு இல்லைங்களா, அதனால was seen. ஓகேங்களா, who was seen by you. இங்கே பார்த்தீங்கன்னா whom did you see அப்படிங்கிறதுல whom did you see இதில் ஆக்சுவலாக ஆப்ஜெக்ட் எதுவுமே இல்லை இல்லைங்களா, யாரை நீ பார்த்த. ஓகேங்களா, யாரை நீ பார்த்த அப்படின்னா அதில் யார் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் இல்லை. அதனால என்ன பண்ணுறோம், whom அப்படிங்கிறது whoவா சேஞ்ச் பண்ணிடுறோம். was seen இங்கே எதுவுமே சப்ஜெக்ட் நடுவில் நம்ம அதனால தான் எதுவுமே வரல. whom was seen by you, யூங்கிற சப்ஜெக்ட் என்ன பண்ணிட்டோம், நம்ம ஆப்ஜெக்டாக சேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகேங்களா, who was seen by you. நெக்ஸ்ட், whom are you looking at, நீ யாரை பார்த்துக்கிட்டே இருக்க. ஓகேங்களா, whom are you looking at. ஆர் லுக்கிங் வந்திருக்கு இல்லைங்களா, இது என்ன டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதனால நம்ம என்ன பண்ணுறோம், who ப்ரெசன்ட் கண்டினியூஸ் இல்லைங்களா, ஸோ அதனால என்ன பண்ணுறோம், இஸ் பீயிங் லுக்டு. என்ன பண்ணுறோம், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அப்படிங்கிறதுனால இஸ் பீயிங் லுக்டு. who is being looked by you அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்றோம். 9, who could climb the mountain, who could climb the mountain. இதை எப்படி சேஞ்ச் பண்றோம் பாருங்க, by whom. who வந்துச்சுன்னா என்னவா சேஞ்ச் ஆகும், by whomனு சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, who by whom. could அப்படிங்கிறது அப்படியே தான் வரும், ஏன் this is a model verb இல்லைங்களா, அதனால அப்படியே தான் வரும். by whom could the mountain be climbed, என்ன வரும், be climbed, verb v3 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. by whom could the mountain be climbed. ஓகேங்களா, next 10th one, who broke the glass, who broke the glass. by whom was the glass broken. நம்ம எப்படி சேஞ்ச் பண்றோம், by whom was the glass broken.